ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை delete பண்ண நினைக்கிறீங்களா? ஆனால் இப்போ முடியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிரகாரம் உங்களால் டைரெக்டாக ஈஸியான மெத்தடில் delete பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் delete பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட்டில் அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் எப்படிப்பா அப்போ நான் delete பண்ணுறது அப்படின்னு தானே நீங்கள் கேட்பீங்க. நான் ஈஸியான மெத்தடில் அந்த அப்டேட்டை எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை delete பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். என்னால் delete பண்ணவே முடியல. பார்த்தா எங்கே இருக்குதுன்னே தெரியல. அப்புறமேட்டுக்கா ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி இப்போ அந்த ஆப்ஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோலி முடிச்சு. இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி delete பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்ககிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டோட இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. இப்போ சைடில் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டில். இப்போ நான் டீட்டெயிலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை delete பண்ணுறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 3 கோடு மாதிரி இருக்குல்ல, அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதான் செட்டிங்ஸ் ஆப்ஷன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அண்டு ப்ரைவசின்னு இருக்கும். அது நீங்கள் நார்மலாக இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் இப்படி கிளிக் கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். மெட்டா அக்கௌண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. எந்த ஆப்ஷனுமே, அதாவது ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் இல்லை கண்ட்ரோல் இல்லை டெலீட்டட் எந்த ஆப்ஷனே இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, அதை தூக்கிட்டாங்க. ஆனால் அதை தூக்கி வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை தான் கண்டுபிடிச்சி சொல்ல நம்ம இருக்கோம்ல, மேனேஜ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை டீட்டெயிலை இங்கே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேனேஜ்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை delete பண்ண போகிறேன். அவ்வளோதான். பேஜ்லாம் இருக்கட்டும், நான் delete பண்ண போகிறேன் அப்படின்னா மேனேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் ஒளிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் தேடுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆர் delete அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் கொடுக்குறேன். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணலாம் நம்மளால. அதாவது டீஆக்டிவேட் பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா டெலிட்னு சொல்லிட்டா சுத்தமாக delete ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெலிட்னு சொல்லிட்டு அதை கிளிக் கொடுத்துட்டு எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம், அதனால நான் delete பண்ண போகிறேன். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும். நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தேன்னா கண்டினியூ மறுபடியும் ஆப்ஷன் கேட்குது. இதில் நான் என்ன பேஜ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தனா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எதுக்காக நீங்கள் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை delete பண்ணுறீங்க அப்படின்றத ரீசன் கேட்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் தோணுதோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நான் ஏதாவது ஒன்றத்தை கொடுத்துட்டு கண்டினியூ சொல்லி கொடுக்குறேன். கண்டினியூ சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக வரும். இங்கே மறுபடியும் கண்டினியூ சொல்லி கொடுக்குறேன். கண்டினியூ சொல்லி கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் வரும். அதை கிளிக் கொடுங்க. இப்போ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பாஸ்வேர்டு கேட்கும். அங்கே உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டை என்டர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. டெலீட் அக்கௌண்ட்னு சொல்லிடுறதுங்களா, இப்போ நான் டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். சுற்றிக்கிட்டே இருக்குதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம delete பண்ணுறோம், அதனால வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டு delete ஆகிடுச்சு. பட் உடனே delete ஆகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி delete பண்ணணும், அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, அது எப்படி மறைச்சிட்டாங்க, அது நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சி delete பண்ணணும் அப்படின்றத இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்.
இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் டெலிட்ன்ற ஆப்ஷனை மறைச்சிட்டாங்க. ஆனால் அதை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிச்சி டெலீட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கடைசியாக ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வேணும்னா மறுபடியும் பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஷெட்யூல் ஆப்ஷனில் போய் உக்காந்துடும். அதுவும் கொஞ்ச நாளில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது, முடிஞ்சால் அந்த அக்கௌண்ட்டை உடனே நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் போதும், மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிட்டால் டெலீட் ஆகவே ஆகாது. இப்போ ஃபேஸ்புக்கில் புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இல்லைப்பா நான் ஒரு செட்டிங்ஸை பார்த்தேன் ஆனால் அது அந்த ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். நான் டீட்டெயிலாக அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸ் உடனே நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண பார்க்குறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி வைங்க. நிறையா பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் காமிங்க. தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.